வெல்கம் பேக் ராயல் டெய்ரி யூடியூப் சேனல். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் இஸ்ரோ, டிஆர்டிஓ, விஎஸ்எஸ் உடைய சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கான ஸ்டடி மெத்தட் ஃபிசிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்கணும், அதுக்கான ஸ்டடி மெத்தட் ப்ரிப்ரேஷன் டிப்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அண்ட் எஸ்ஐ யூனிட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லா கான்செப்டும் சரி எல்லாமே இன்க்ளூடட் பார்த்திங்கன்னா ஒன் லைனர் பேஸில் தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ அதில் பாருங்கள், யூனிட் ஆஃப் பவர். சரிங்களா? யூனிட் ஆஃப் பவர்னு கேட்டாலும் உங்களுக்கு வந்து நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஜூல் பேர் செகண்ட், ஜூல் பேர் இன்வெர்ஸ் அண்ட் வாட். ஸோ இந்த 4 ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ஜூல் பேர் யூனிட் ஆஃப் பவரை வந்து யார் கண்டுபிடிச்சான்னு பார்த்தா ஜேம்ஸ் வாட். ஓகேவா? ஜேம்ஸ் வாட் வந்து கண்டுபிடிக்கிறாரு. 18th சென்ச்சுரியில் வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறாரு. சரிங்களா? ஸ்டீம் என்ஜின். ஓகே, ஸ்டீம் என்ஜினில் தான் இதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், 1 ஹார்ஸ் பவர் ஈக்குவல் டு 746 வாட்ஸ்க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? 1 ஹார்ஸ் பவர் வந்து ஈக்குவல் டு 746 வாட்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் ஆர் சவுண்ட். ஓகேவா? அதை வந்து மெஷர் பண்ணுறது வந்து டெசிபிள். சரிங்களா? அது வந்து அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ட் மோல். ஓகேவா? இதை வந்து எப்படி சொல்லலாம்னா பார்த்தீங்கன்னா, த நம்பர் ஆஃப் மோல் ஈக்குவல் டு டோட்டல் மாஸ் பை மாலிகுலர் மாஸ். இதை வச்சு தான் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ட் கால்குலேட் பண்ணுறாங்க. சரிங்களா? 1 மோலோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 6.2 × 22 × 10⁻³ மாலிகுல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அது வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டினா டெஸ்லா டி. அது வந்து இலுமினஸ் இன்டென்சிட்டினா LUX. ஓகேங்களா? அடுத்த சிஜிஎஸ் சிஸ்டம் ஆஃப் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து டைன். ஓகேங்களா? அடுத்து வந்து வெயிட் ஆஃப் த டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா MLT-2. ஓகே. அடுத்து வந்து மொமெண்டத்தை வந்து பாருங்கள், கேஜி மீட்டர் பெர் செகண்ட் ஆர் கேஜி மீட்டர் பெர் செகண்ட் -1. இதை வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, மொமெண்டம் வந்து P = ME. அப்போ P = kgm -1 நம்ம எழுதலாம். சரிங்களா? இதை வந்து டைமென்ஷனல் கன்வர்ஷன் பண்ணோன்னா கேஜியை வந்து மீட்டர்லேயும் மாஸை வந்து மீட்டரை வந்து லென்த்லேயும் செகண்ட்ஸை டைம்லேயும் சொல்லுவோம். அதனால் நமக்கு வந்து MLT-1 கிடைக்கிது. சரிங்களா? அடுத்து வந்து யூனிட் ஆஃப் பவர் இன் இண்டஸ்ட்ரி. சரிங்களா? ஒரு யூனிட்டோடைய பவர் வந்து இண்டஸ்ட்ரியில் எப்படி கால்குலேட் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ஸ் பவரை வச்சு தான் கால்குலேஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? 1 ஹார்ஸ் பவர் வந்து 746 வாட்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து எலக்ட்ரிக்கல் சார்ஜ்னாலே கூலும்னு சொல்லுவோம். அதோடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா C. ஓகேவா? அதோடைய ஃபார்முலா பாருங்கள், Eவும் Qவும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ Q = I × T. ஃபார்முலா ஃபார் ரெசிஸ்டன்ஸ்னால் R = V/I ஓம். ஓகேங்களா? அது வந்து ட்ரெஸ். அடுத்து வந்து ட்ரெஸ்ஸோடைய சிம்பிள் வந்து சிக்மா. இதோடைய எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர் பெர் ஸ்கொயர் அல்லது பாஸ்கல். ஓகேவா? இதை வந்து பார்த்திங்கன்னா முழுக்க உங்களுக்கு வந்து ஒரு ஒன்லைன் ஃபிசிக்ஸ் சம்ஸில் வந்து ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் தான். யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்பிள் இருந்தாலும் சரி, இல்லை சிஎஸ்ஐயோடைய ரிசர்ச் லேப்லேயும் சரி, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் தான் நான் வந்து உங்களுக்கு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.